கிறிஸ்துக்குள் அன்பழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சொத்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலக்கணக்கு தான் பார்க்க போகிறோம். வேதாகம காலக்கணக்குங்கிற தலைப்பின் கீழே என்ன செய்ய போகிறோம்னா 3ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். போன பாடத்தில் பார்த்திங்கன்னா எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்கள் வெளிவந்த அந்த வருஷத்தை பார்த்தா 40 வருஷமும் அது 6 வருஷம் தேச பங்கிடுதல் காரியங்களையும் பார்த்தோம். அப்போ அந்த 6 வருஷம் உண்மை தானாங்கிற விஷயத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியாயாதிபதி காலங்கள் 349ங்கிற விஷயம் சொல்லப்படுது. இதை ரசல் பேருடைய கணக்கில் பார்த்திங்கன்னா 450 சொல்லி சொல்லப்படுது. இந்த நியாயாதிபதி காலங்கள் ராஜாக்கள் காலங்களில் தான் என்ன செய்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர்ஸ் வேரியேஷன் கொஞ்சம் ஏறி போய் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த நியாயாதிபதி காலத்தில் பார்த்திங்கன்னா டேவிஸ் ரைஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அவருடைய கணக்குப்படி 349 சொல்லி கணக்கிட்டிருக்காருன்னு பார்க்கணும். நியாயாதிபதி காலங்கள் அது எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்திங்கன்னா கிமு 1399ன்னு பார்க்கும். அதிலிருந்து கிமு 1050 வருஷம் இதோட இடப்பட்ட காலம் பார்த்திங்கன்னா 349 பார்க்கும். இதுதான் நியாயாதிபதி காலம் என்று சொல்லப்படுது. இப்போ ரசல் பேர் 450ங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். இது என்னங்கிற விஷயத்தை நம்ம வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்கும். அவர் ரசல் பேர் 450 சொல்லியிருக்காருல, அது எதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படிச்சிங்கன்னா அது நியாயாதிபதி காலங்கன்னு சொல்லி நினச்சதை பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கும் 450 சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அதை குடும்பம் படிச்சிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13:20. அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 13 வசனம் 20. பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். இங்கே ஏறக்குறைய அப்படின்னா ஒரு அப்ராக்சிமெண்ட்டாக தான் அங்கே சொல்லப்பட்டது ஒழிய இங்கே அக்யூரேட்டாக அங்கே சொல்லப்படலான்னு பார்க்கும். ஏறக்குறையன்னா தோராயமாக அப்படின்னு தான் அர்த்தம். அதுதான் சொல்லுவது. அக்யூரேட்டானா கரெக்டாக 450 சொல்லலை, ஏறக்குறையான்னு சொல்லி முடிச்சிருக்காருன்னு பார்க்கும். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம நினச்சி தான் 450 சொல்லி எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு பார்க்கும். டேவிஸ் ரைஸோட காலக்கணக்கின்படி இதை 349ங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த அவர் டேவிஸ் ரைஸ் 349 சொல்லியிருக்காருல, இந்த காலக்கணக்கு உண்மைதானாங்கிற விஷயத்த வேத வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு வசனம் படிச்சிடலாம். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிடலாம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனம் 1. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலும் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதமாகிய 2ஆம் மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். நமக்கு இதான் ஒரு ஆதார வசனம். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட 480ஆம் வருஷத்திலே சொல்லிட்டு சொல்கிறாரு. சாலமோன் இஸ்ரேல் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் சீப் மாதம் 2ஆம் மாதம் இருக்கு. 4ஆம் வருஷம் 2ஆம் மாதம் இருக்கு. அப்போ 4ஆம் வருஷம் முடிஞ்சு இது 5ஆம் வருஷத்தை நினச்சது போயிட்டுருக்குன்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு 8 வயசு அப்படின்னா அப்போ 8 வயசு முடிஞ்சு 9ஆம் வயசு ஸ்டார்ட் ஆகி கோயிங்கில் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இது என்னென்னா சாலமோனுடைய 4ஆம் வருஷம் முடிஞ்சு 5ஆம் வருஷம் அவர் நடைமுறையில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிமு 1445ங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அதிலிருந்து 480 வருஷங்களாக நினச்சது பார்த்தீங்கன்னா பின்னோக்கி பார்க்கணும். ஏன்னா அப்போ இது எப்படி காலக்கணக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவல்ஸில் போகணும். ஏன்னா முதலாம் மாதம் சொல்கிறோம்ல, அவருடைய எப்போ பிறந்தான்னு சொல்லல, அதனால் அது 3958 சொல்லி வச்சுருக்கோம். 2ஆம் ஆண்டு கிறிஸ்து தான் அது 1ன்னு பார்ப்போம். அதான் கிப்புன்னு சொல்லி அங்கே பிரிக்கப்படுது. அப்போ கிறிஸ்து பிறந்தலேருந்து தான் அங்கே அந்த ரிவல்ஸ்லேயே வரும். 1ன்னு சொல்லி ஆரம்பித்து கிமு எப்படி வரும், கிபி 1ன்னு ஆரம்பித்து அப்படியே எடுத்து கூட்டிக்கிட்டு பார்க்கும். அப்போ கிறிஸ்துக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிறிஸ்து தான் 1, அதுலேருந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எங்கே பழைய ஏற்பாடில் அப்படி அங்கேருந்து அப்படி குறைஞ்சிக்கிட்டே இங்கே வரும் ரிவல்ஸில் வரும். அதே மாதிரி கிறிஸ்து பிறந்ததுலேருந்து முன்னோக்கி அதாவது 1, 2 அது கரெக்டாக போகணும். இங்கே இங்கே ரிவல்ஸில் வரும். அதனால் சின்ன ஒரு குழப்பமாக இருக்கும் கேட்குறவங்களுக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் இந்த காலக்கணக்கு உங்களுக்கு புரியாதுன்னு பார்க்கணும். அப்போ எகிப்துலேருந்து விடுதலையானது கிமு 1445. அதுக்கு ஒரு மைனஸ் பண்ணோன்னா
ஆலயம் கட்டினது பார்த்தீங்கன்னா 480ங்கிற விஷயத்த சொல்லப்படுது. அதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா அது 965 வருது. அது கிமு 965. இது வந்துட்டு அந்த ஆலயம் கட்டப்பட்ட அந்த காலப்பகுதி கிமு 965ன்னு பார்க்கும். இந்த 480ங்கிற விஷயம் என்னென்னா, எகிப்திலிருந்து வெளிவந்த வருஷத்துலேருந்து ஆலயம் கட்டப்படுற அந்த வசனத்தோட இடப்பட்ட காலப்பகுதி தான் தவிர, இதை வந்துட்டு ஆலயம் கட்டப்பட்ட காலமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆலயம் கட்டப்பட்ட அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிமு 965. ஆனால் அந்த 480ங்கிறது எகிப்திலேருந்து வெளிவந்ததுலேருந்து ஆலயம் கட்டப்பட்ட தொடங்க வருஷத்துள்ள இடப்பட்ட காலப்பகுதி தான் 480ன்னு பார்க்கும். அப்போ வந்து கிமு 966 சாலமோன் ஆலயம் கட்ட தொடங்கினாங்கிற விஷயம் சொல்லப்படுது. இது எப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அப்போ எகிப்திலேருந்து வெளிவந்த வருஷம் 480. அது இடைப்பட்ட காலத்தை நம்ம வந்துட்டு அதை சொல்லப்பட்டிருக்கு. இதை வந்து மைனஸ் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரிவர்ஸில் போகும். தேசம் பங்கிடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 6 வருஷம். அதுக்கப்புறம் வந்துட்டு வனாந்தர பிரயாணம் வந்துட்டு ஒரு 40 வருஷம். அதுக்கப்புறம் முதல் ராஜா சவுல் அவர் ஒரு 40 வருஷம். அதுக்கப்புறம் தாவீது ராஜா வந்து ஒரு 40 வருஷம். சாலமோனுடைய 5ஆவது வருடத்துல தான் ஆலயம் கட்டப்படுறாங்க. அது வந்து அந்த வருஷம் வந்துட்டு 5ன்னு சொல்லிருக்கு. அப்போ வந்துட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 131 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ எங்கே தேச பங்கிட்டத்தில் இருந்து அந்த வருஷம் அந்த வருதுன்னு பார்க்கும். நியாயபதி காலத்திலேருந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ 131 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். அப்போ 131 வருஷத்தை என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 480ஓட கழிக்கணும். கழிச்சிங்கன்னா அது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 349 வருது. இந்த 349 தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துக்கிட்டு நியாயாதிபதி காலம்னு சொல்லப்படுது. நியாயாதிபதினா ராஜாக்கள் பகுதிக்கும் இதுக்குள்ள இடப்பட்ட காலப்பகுதி. அது 1399க்கும் 1050க்கும் கிமு 1050க்குள்ளே இடப்பட்ட காலப்பகுதி தான் 349 பார்க்கும். இது ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்க்கும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், ஆலயம் கட்டப்பட்டது 480 வருஷம் ஒரு இடப்பட்ட காலம். எங்கன்னா எகிப்திலேருந்து சாலமோன் ஆலயம் கட்டப்பட்ட விஷயம் வரைக்கும் 480 வருஷம் பார்க்கும். இந்த 480 வருஷத்தில் தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வனாந்தர பிரயாணமும் ராஜாக்கள் ஆண்டதும் தேசத்தை பங்கிடுதலும் இருக்குன்னு பார்க்கும். அப்போ தேசம் பங்கிடுதல் 6 வருஷம் அதை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு வனாந்தர பிரயாணத்தை அது 40 வருஷத்தை மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சவுல் ராஜா அவர் 40 வருஷம் வந்துக்கிட்டு ராஜாவாக இருந்தார், அதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது ராஜா அவர் 40 வருஷம் ஆண்டார், அதையும் மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சாலமோனுடைய 5ஆவது வருஷம் அவர் தான் ஆலயம் கட்டப்படுறது, அதையும் மைனஸ் பண்ணோம். அப்படி பார்த்தீங்கன்னா இதோட கூட்டுத்தொகை 131. இப்போ வந்துட்டு இந்த நியாயாதிபதி காலத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த 131 வருஷத்தை 480 வருஷத்தோட மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா அதோடைய தொகை அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 349. இந்த 349 தான் நியாயாதிபதி காலங்கள்ங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சரி, இப்போ வந்து நியாயாதிபதி காலங்களை வந்து பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யாரெல்லாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேரில் வந்துட்டு ரெக்கார்டு இருக்குதுன்னு பார்க்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்தினியல் இருக்கு. ஒத்தினியல் இருக்கார், அவர் யூதா கோத்திரம். இது இது வசனம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதி 1ஆம் அதிகாரம் 11லேருந்து 15 வசனம் வரை படிச்சிங்கன்னா அதில் இருக்குன்னு பார்க்கும். இவர் யாருக்கு விரோதமாக அங்கே வந்துட்டு நியாயம் செஞ்சார்னா பகைஞர் வந்து மொசொப்பொத்தேமியானா கல்தியர்னு பார்க்கும். இவங்க வந்து துன்பப்படுத்தின காலம் பார்த்தீங்கன்னா 8 வருஷம் பார்க்கும். தேசம் அமைதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 40 வருஷம் பார்க்கும். இது வந்து மொசொப்பொத்தேமியா ஊரானாகிய ஊசான் ரிஷபதாயின் அவர் காலத்தில் நடந்ததுன்னு பார்க்கும். துன்பப்படுத்தினது 8, அமைதலாக இருந்த காலம் 40 பார்க்கும். இது வந்துட்டு ஒத்தினியலுங்கிறவரை வந்து நியாயாதிபதியாக இருந்தான்னு சொல்லப்படுது. 2வது நியாயாதிபதினா யெகூக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் யார் பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் கோத்திரத்தார். வசனம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதியில் 3ஆம் அதிகாரம் 12 முதல் 30 வசனம் வரை படிச்சிங்கன்னா அதில் இருக்குன்னு பார்க்கும். பகைஞர் யாரும் பார்த்தீங்கன்னா மொசொப்பொத்தேமியா, அம்மோன் புத்திரர்கள், அமலேக்கியர்கள். இவருக்கு விரோதமாக அங்கே வந்துட்டு யுத்தங்கள் நடந்திருக்கு. துன்பப்படுத்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 18 வருஷம். தேசம் அமைதலாக இருந்தது பார்த்தீங்கன்னா 80 வருஷம் பார்க்கும்.
அதுக்கு வந்து சமுக்கார் வந்துட்டு அடுத்த நியாயாதிபதி, 3வது நியாயாதிபதி சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். அவர் எந்த கோத்திரம் என்று சொல்லப்படல. அது நியாயாதிபதி புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருக்குது. அந்த பகைஞர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா பெலிசியர்கள். அதுக்கப்புறம் எத்தனை ஆண்டுங்கிறான விஷயத்தை அங்கே சொல்லப்படலாம்னு பார்க்கும். 4வது நியாயாதிபதியும் பார்த்தீங்கன்னா தெப்ரால் இருக்காங்க, பாராக்குன்னு சொல்லி இருக்காங்க. 2 பேரும் ஒரே டைமில் நினச்சிருக்காங்க நியாயாதிபதிகள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு தெப்ரால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்ராமிம் வந்துட்டு கோத்திரத்தார், பாராக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நப்தலி கோத்திரத்தார் பார்க்கும். வசனம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 25, அதுக்கப்புறம் 31ஆம் வசனங்களில் இருக்குன்னு பார்க்கும். 25 நியாயாதிபதி 25ல் நியாயாதிபதி 4ஆம் அதிகாரம் 25, அதில் 31 அந்த விஷயங்கள் இருக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு பகைஞர் யாரும் பார்த்தீங்கன்னா கானானியர்கள். துன்பப்படுத்தின காலம் பார்த்தீங்கன்னா 20 வருஷம். இஸ்ரேல் தேசம் அமைதலாக இருந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 5வது நியாயாதிபதினு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுறது யாரும் பார்த்தீங்கன்னா கிதியோன் இருக்கார். இவர் வந்துட்டு என்ன கோத்திரம் பார்த்தீங்கன்னா மனாசை கோத்திரம். நியாயாதிபதி யாருன்னு நியாயாதிபதி புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 18, அதுக்கப்புறம் 32ஆம் வசனங்களில் இதில் இருக்குன்னு பார்க்கும். இவர் யாருக்கு விரோதமாக வந்துட்டு அவங்க பகைஞர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா மீதியானியர்கள், அமெரிக்கர்கள், கிழக்கத்து புத்தியர்கள் பார்க்கும். அப்போ துன்பப்படுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 7 வருஷமும், அமைதலாக இருந்த காலம் பார்த்தீங்கன்னா 40 வருஷம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 6வது நியாயாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிமேலேக்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் யாரும் பார்த்தீங்கன்னா மனாசை கோத்திரம். வசனம் எங்க பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 1 to 47 வசனங்கள் படிச்சிங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்குது. இவர் வந்துட்டு 3 வருஷம் அரசாண்டு இருக்காருன்னு பார்க்கணும். ஒரு ராஜா போல் அரசாண்டு இருக்காருன்னு பார்க்கும். 7வது பார்த்தீங்கன்னா 7வது நியாயாதிபதினு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா தோலா. இவர் வந்து இசக்கார் குடும்பத்தை சேர்ந்தவர், கோத்திரத்தை சேர்ந்தவர். நியாயாதிபதி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 to 2 படிச்சிங்கன்னா அதில் புரியும்னு பார்க்கும். இவர் நியாயம் விசாரித்தது பார்த்தீங்கன்னா 23 வருஷம் இருக்கிறாரு. இவர் நியாயம் விசாரிச்சிருக்காரு. தோலா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 23 வருஷம் நியாயாதிபதியாக நியாயம் விசாரிச்சிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாவீர் பார்க்கும். 8வது நியாயாதிபதி வந்து யாவீர். இவர் வந்து மனாசை கோத்திரம். நியாயாதிபதி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6 to 6 இருக்குது. அதுக்கப்புறம் நியாயாதிபதி 12, 7 இருக்குன்னு பார்க்கும். அவர் வந்து நியாயம் விசாரித்தது வந்து பார்த்திங்கன்னா 22 வருஷம் நியாயம் விசாரிச்சிருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா எப்தா என்று சொல்லப்படுது, 9வது எப்தா. அது மனாசை கோத்திரம். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 6, அதுக்கப்புறம் 12, அதுக்கப்புறம் 7 வசனங்களில் இருக்குன்னு பார்க்கும். துன்பப்படுத்தின வந்துட்டு பார்த்திங்கன்னா 18 வருஷம். அமைதலாக இருந்த வருஷம் பார்த்திங்கன்னா 6 வருஷம் பார்க்குறோம். 10வது நியாயாதிபதி என்ன இப்சான் சொல்லப்பட்டிருக்கு. இவர் யூதா கோத்திரம்னு பார்க்கணும். நியாயாதிபதி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8 to 10 வசனங்கள் இருக்குது. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7 ஆண்டுகள் வந்து நியாயம் விசாரிச்சிருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 11வது நியாயாதிபதினு பார்த்தீங்கன்னா ஏலோன் சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செபுலோன் கோத்திரத்தார். நியாயாதிபதி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களில் இதில் இருக்குன்னு பார்க்கும். ஆதார வசனம் 10 வருஷம் நினைச்சிடாது நியாயம் விசாரிச்சிருக்காரு என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 12வது நியாயாதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா அப்தோன்னு சொல்லப்படுறது. இவர் வந்துட்டு எப்ராஹிம் கோத்திரத்தார். நியாயாதிபதி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனம் வரைக்கும் எல்லாம் இருக்குன்னு பார்க்கும். இவர் வந்துட்டு 8 வருஷம் வந்துட்டு நினைச்சிடா பார்த்தீங்கன்னா நியாயம் விசாரிக்காருன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சிம்சோன் அப்படின்னு பார்க்கும். 13வது நியாயாதிபதி சிம்சோன். இவர் வந்து தான் கோத்திரம் சொல்லப்படுது. வசனம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 to 1 இருக்குது. அதுக்கப்புறம் 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. இவர் யாருக்கு விரோதமாக வந்துட்டு யுத்தம் செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா பெலிசியர். அவர் தான் பகைஞர். 40 ஆண்டுகள் வந்து பெலிசியர் வந்து இஸ்ரேலில் துன்பப்படுத்திருக்காங்க. அமைதியாக இருந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 20 ஆண்டுகள் அமைதியாக இருந்துச்சுன்னு பார்க்கும். 14வது வந்து பார்த்தீங்கன்னா ஏலி. அவர் என்ன செய்யாது ஒரு ஆசாரியனாக இருக்கார், லேவி கோத்திரம். இவர் வந்துட்டு நியாயம் விசாரித்தா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 15வது வந்துட்டு சாமுவேல் தீர்க்கதரிசின்னு சொல்லப்படுது. இவர்கள் வந்து லேபியர்னு சொல்லப்படுது. இன்னொரு பார்த்தீங்கன்னா எப்ராஹிம் கோத்திரத்தார் என்று சொல்லப்படுது. இவர் வந்து சாமுவேல் வந்து லேவி எப்ராஹிம்ங்கிறதான 2 கருத்து இருக்குன்னு பார்க்கும்.
இவர் எவ்வளோ நாள் ஆண்டாங்கிற விஷயத்த தகவல் இல்லைன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு இதான் நியாயாதிபதி காலம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஆனால் நம்ம போட்டிருக்க அந்த வேரியேஷன் பார்த்திங்கன்னா கூட குறைய இருக்குது. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவங்க அதாவது நியாயம் விசாரித்தது, துன்பப்படுத்துறது அமைதாத விஷயங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறைகள் இருக்குது. இது வேதத்தில் உள்ளது. ஆனால் வந்துட்டு ரெக்கார்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு வேதத்தின்படி பார்த்திங்கன்னா அது 349 தான் இருக்குன்னு பார்க்கும். எகிப்துலேருந்து விடுதலையாகி தேச பங்கிடுதல் காரியங்கள் வரைக்கும் இங்கே நம்ம பார்த்தோம். எகிப்துலேருந்து வந்து 1445 தேசம் பங்கிடுதல் 6 பார்க்கும். அப்போ வந்துட்டு 1445ஐயும் தேசம் பங்கிடுதலையும் 6 மைனஸ் பண்ணினா அதனுடைய தொகை என்னன்னா கிமு தொகை என்னென்னா 1399. அதான் கிமு 1099. இதுதான் நியாயாதிபதி காலத்தின் தொடக்கம் பார்க்கும். அதுக்கு ராஜாக்களின் காலம் தொடக்கம் பார்த்தீங்கன்னா கிமு 1050 பார்க்கும். இது இடப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 349. இதுதான் நியாயாதிபதி காலம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை நம்ம ஒவ்வொரு பார்த்து முடிச்சிருக்கோம். அதாவது 480 ஆலயம் கட்டின விஷயம் 480. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுலுடைய 40, தாவீதுடைய 40, சாலமோனுடைய அந்த 5வது இடத்துல ஆலயம் கட்டின விஷயம், வனாந்தர பிரயாணம் 40, தேசம் பங்கிடுதல் 6. அதெல்லாம் மைனஸ் பண்ணால் 349 வரும் பார்க்கும். ரசத்பதருடைய காலக்கணக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா 450 சொன்னார். எதன் அடிப்படையில் சொன்னார் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:20 சொல்லப்படுது. ஆனால் வேதத்துக்கு வந்து இது இசைவாக இல்லைங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, ராஜாக்களின் புஸ்தகம், ராஜாக்களின் காலம் என்று சொல்லப்படுது. ரசல்பதரில் வந்துட்டு ராஜாக்களின் காலத்தை என்ன சொல்லியிருக்காங்கன்னா 513 சொல்லியிருக்காரு. டேவிஸ் ரைஸோடைய காலக்கணக்கில் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் பகுதியை 463 வருஷம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அது என்னங்கிற விஷயத்த வேதவசனத்தோடு நம்ம வந்து பார்த்து முடிச்சிடலாம். கிமு 1050 பார்க்கும் ராஜாக்களின் காலத்தின் தொடக்க பகுதின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் முடிவு பார்த்திங்கன்னா கிமு 587 சொல்லப்படுது. இது டேவிஸ் ரைஸோட கணக்குப்படி அது பார்த்திங்கன்னா இடப்பட்ட காலப்பகுதி பார்த்திங்கன்னா 463 என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். பார்த்திங்கன்னா 1050ஐயும் மைனஸ் 557ஐயும் மைனஸ் பண்ணால் அது பார்த்திங்கன்னா 463 வருதுன்னு பார்க்கும். சரியா? இப்போ இதனுடைய ஆதார வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்து சவுல் வந்துட்டு பார்த்திங்கன்னா 40 வருஷம் இருந்தது அரசாண்ட ராஜபரம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:21 சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தாவீது ராஜா வந்து 40 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை சொல்லப்படுது. 3வது வந்துட்டு சாலமோன் அவர் வந்து 40 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு 2 நாளாகவும் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் இருக்குது. 4 வந்துட்டு ரகபயாம் வந்துட்டு 17 வருஷம் வந்து ராஜபாரம் பண்ணியிருக்காரு. அது வந்து 2 நாளாகவும் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூதா ராஜாக்களை குறித்து நான் சொல்லப்பட்டிருக்கேன், ராஜாக்கள் புத்தகம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5வது வந்து அபியா ராஜா, அவர் ஆண்டிருக்காரு. 3 வருஷம் அரசாங்கம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 13:2 சொல்லப்பட்டிருக்கு. 6வது வந்து ஆசா ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 41 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருக்குது. 7வது ராஜா வந்துட்டு யோசபாத் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்துட்டு 25 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 20:11 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது யோராம் வந்துட்டு அவர் வந்துட்டு ராஜபாரம் பண்ணியிருக்காரு, அரசாண்டிருக்காரு. அவர் வந்து 8 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. 9வது வந்துட்டு அகசியா ராஜா வந்துட்டு அரசாட்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து 1 வருஷம். 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 10 அத்தாலியாளுங்கிறான ஒரு பெண்மணி வந்துட்டு ராஜபுரம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்துட்டு 6 வருஷம் பண்ணியிருக்காங்க. 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் 11ஆம் வந்துட்டு வந்து யோவாகாசு வந்துட்டு ராஜபுரம் பண்ணியிருக்காரு. 40 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு. 2 நாளாகவும் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்குது. அதுக்கு வந்து அமேசியா 12வது ராஜா வந்து அமேசியா, அந்த 29 வருஷம் ராஜபுரம் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து 2 நாளாகவும் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. 13 வந்துட்டு உசியா ராஜா, அவர் வந்துட்டு ராஜபாரம் பண்ணியிருக்காரு. அது 52 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு. அது 2 நாளாகவும் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. 14ஆம் ராஜா வந்துட்டு பார்த்திங்கன்னா யோதாம், அவர் வந்து 16 வருஷம் வந்துட்டு ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. 15வது ராஜா வந்துட்டு ஆகாஸ், அவர் வந்து 16 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு.
2 நாளாகவும் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 16வது வந்து எசேக்கியா ராஜா அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது 21 வருஷம் வந்து ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது. 17வது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனாசே அவர் வந்து ராஜாவாக இருந்திருக்காரு. 55 வருஷம் வந்து ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. 18வது வந்துட்டு ஆமோன் என்ற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து 2 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 33:21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 19 வந்து ஓசியா ராஜாவை சொல்லப்பட்டிருக்கு. அவர் 31 வருஷம் ராஜாவாக இருந்திருக்காரு. 2 நாளாகவும் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 20வது ராஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோயாக்கீம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து 11 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 21வது ராஜா வந்து சிதேக்கியா ராஜா சொல்லப்பட்டிருக்கு. அவர் 11 வருஷம் வந்து ராஜபாரம் பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிதேக்கியா ஆட்சி காலத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சர் வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போகிறான்னு பார்க்கும். இப்போது டோட்டல் மொத்தத்தில் 21 ராஜாக்கள் ராஜபாரம் பண்ணது. இதுதாவே இஸ்ரவேலை ராஜம் பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா 513 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இந்த வருஷம்ன்றது பார்க்கும். அப்போ 513 வருஷம் நிஜர ராஜாபுரம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சவுல், தாவீது, சாலமோன் வந்துட்டு டோட்டல் இஸ்ரவேலர்களே ராஜாபுரம் பண்ணியிருக்காரு. ரெகபயாம் டைமில் தான் ராஜாபுரம் பிரிஞ்சு யூத ராஜ்யமும் இஸ்ரவேல் ராஜ்யம் தனித்தியாக பிரிஞ்சுன்னு பார்ப்போம். இப்போ அந்த 513ங்கிறது சகோதரருடைய காலக்கணிப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். டேவிஸ்ரேஸோடைய காலக்கணிப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 463 என்று சொல்லப்படுறதுக்கு. அப்போது ரசல்பருடைய காலக்கணக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 வருஷம் இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த 50 வருஷத்துக்குள்ளே காரியங்கள் என்னங்கிறான விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றாவது பார்த்தீங்கன்னா யோசபாத்தின் இணையாட்சி செய்திருக்கிறாரு அவர் தந்தை ஆசாவுடன். அதை வந்துட்டு ஒரு 4 வருஷம் வந்து கழிக்க வேண்டியிருக்குன்னு பார்க்கும். 4 வருஷம் வந்து இவங்க 2 பேரும் ஆட் ஆகிருதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் யோராம், அகசியா மற்றும் யோவாகாஸ் ஆகியோர் வந்துட்டு அரியணை ஏறுதல். அது பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு இவங்க அரியணை ஏறுறத 3 பேரும் ஒரே டைமில் வந்துட்டு முறைமையை பின்பற்றிருக்காங்கன்னு பார்க்கும். அதனால் பார்த்திங்கன்னா தலா வந்துட்டு 3 ஆண்டுகள் வந்துட்டு அதில் குறைக்குன்னு பார்க்கும். அவங்க 3 பேரும் அதே வருஷத்தில் ராஜபாரம் பண்ணாலும் அந்தந்த வருஷத்தில் சேர்த்துருக்காங்க பார்க்கும். அதில் 3 வருஷத்தை குறைக்க விட வேண்டும்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு சொல்லியிருக்கு இந்த வருஷம் சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உசியா ராஜா அவரோட தகப்பன் அகசியாவோட சேர்ந்து இணையாட்சி பண்ணியிருக்காரு. அதில் ஒரு 24 வருஷம் அங்கே குறைக்க வேண்டியது இருக்குன்னு பார்க்கும். இவங்க 2 பேரில் வந்து ஆட் ஆகிருக்குன்னு பார்க்கும். அதை குறைக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோதாவின் தனிப்பட்ட ஆட்சி பார்த்திங்கன்னா 8 ஆண்டுகள் மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை குறைக்கணும். அதுக்கப்புறம் மனாசையும் அவருடைய தந்தையும் எசேக்கியாவோட சேர்ந்து இணையாட்சி பண்ணியிருக்காங்க. அதனால் அதில் ஒரு 11 ஆண்டுகள் குறைக்கணும்னு பார்க்கும். அப்போ குறைக்கப்படுறது எதுன்னா யோசபாத்தின் அது 4 வருஷம் குறைக்கணும். அதுக்கு யோராம், அகசியா, யோவாகாஸ் அவங்கள வந்து 3 வருஷம் அந்த இது குறைக்கணும். உசியா ராஜா அந்த காரியங்களை வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அது ஒரு 24 வருஷம் குறைக்கணும். யோதாமின் தனிப்பட்ட ஆட்சி அது ஒரு 8 வருஷம் குறைக்கணும். மனாசே அவருடைய தந்தையினுடைய எசேக்கியாவினுடைய 11 வருஷங்கள் குறைக்கப்பட வேண்டும். அப்போ மொத்தத்தில் அதெல்லாம் மைனஸ் பண்ணால் 50 வருஷங்களும் வந்து குறைக்கப்பட வேண்டும் பார்க்கும். அப்போ வந்துட்டு ரசல்பர் வந்துட்டு 513 சொல்லியிருக்காரு காலக்கணக்கு. டேவிஸ் ரைட்ஸ் வந்து 463 சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். இப்போ இந்த 513 கூட இந்த 50 வருஷத்தை மைனஸ் பண்ணால் அதோட கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 463 ஒரு டோட்டல் கணக்கு வருதுன்னு பார்க்கும். இதுதான் ராஜாக்கள் பகுதி என்று டேவிஸ் ரைட்ஸ் வந்து கணிச்சிருக்கான்னு பார்க்கும். சிதேக்கியா ஆட்சி இழப்பு பார்த்தீங்கன்னா கிமு 606 முடிஞ்சிருக்குன்னு பார்க்கும். ரசல்பர் கணக்குப்படி யூதராஜாவின் கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு அந்த ஆட்சி இழப்பு பண்ணாத டேவிஸ் ரைஸ் எப்படி கணிச்சிருக்காருன்னா கிமு 587ங்கிறான விஷயத்தை அவர் கணிச்சிருக்கான்னு பார்க்கும். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இது நாங்கள் சொன்ன அந்த விஷயம் எப்படி நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாங்கிறதான நமக்குள்ள ஒரு சந்தேகம் கூட இருக்குன்னு பார்க்கும். நம்ம காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் நம்ம வந்துட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு பார்க்கும்.
அப்படி நம்ம வந்து என்ன ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இணையாட்சியில் இந்த 50 வருஷம் ஏறி இருக்குது, அதை வந்து மைனஸ் பண்ணுறதுக்காக நம்ம பார்த்தோம். அது உண்மையா பொய்யாங்கிறதான விஷயத்த நடைமுறை காரியத்தை வச்சு நம்ம வந்து பார்த்தா நம்மளுக்கு ஒரு புரியுறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் வந்துக்கிட்டு தமிழ்நாடு ஆட்சி செஞ்சுருக்கான்னு பார்க்கும். 6 முறை வந்துக்கிட்டு பதவி வச்சுருக்காங்க. 6 முறை வந்துட்டு தமிழ்நாட்டில் அவங்க வந்துட்டு அரசாட்சி பண்ணியிருக்கான்னு பார்க்கும், ஆளுகை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும், முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அப்போ ஒரு முதலமைச்சருடைய அவங்களுடைய முதலமைச்சருடைய காலப்பகுதி அவங்க பார்த்தீங்கன்னா ஆண்டு காலப்பகுதி அவங்களுடைய பதவி காலப்பகுதி பார்த்தீங்கன்னா 5 வருடம்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க 6 முறை பதவி வச்சுருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. 6 × 5ன்னு பார்த்தீங்கன்னா 30 வருஷம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் வந்துட்டு அப்போ 30 வருஷம் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆட்சி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா 30 வருஷம் கிடையாது, 28 வருஷம் தான் வந்து ஆட்சி செஞ்சுருக்கான்னு பார்க்கும். 2 வருஷம் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் நினைச்சிடாங்க பார்த்தீங்கன்னா சிறையில் வந்துட்டு அவங்க இறந்துருக்காங்க. அவருக்கு பதிலாக நினைச்சிடாது பன்னீர்செல்வம் நினச்சிருக்காங்க ஆட்சி பண்ணியிருக்கான்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம பார்த்துடலாம் டீட்டெயில்ஸாக. அப்போ ஜெயிலில் அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொத்து குவிப்பு வழக்கில் 2001 செப்டம்பர் மாதம் நினைச்சிடாரு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சிறைக்கு போகிறாங்க. அது வந்து 2001 2002 வரைக்கும் பன்னீர்செல்வம் வந்துட்டு தமிழகத்தில் 6வது முதலமைச்சராக பதவி வகிக்கிறாரு. ஜெயலலிதா ஆட்சி காலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 முறை பதவி வகிக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. 1991 முதல் 1996 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2001 ஆண்டாமில் சில மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பின்னர் வந்துட்டு 2002 முதல் 2006 வரைக்கும். அதுக்கப்புறம் 2011 முதல் 2014 வரைக்கும் இருந்திருக்காங்க. அப்போ வந்துட்டு ஜெயலலிதா அம்மையார் 6 முறை பதவி வகிக்காங்கன்னா 6 × 5ன்னா 30 வருஷம். அவர் பன்னீர் வந்துட்டு 2 வருஷம் இருந்திருக்காரு. அப்போ வந்துட்டு அதை வந்து மைனஸ் பண்ணோன்னா 28 வருஷம் தான். அப்போ அதிமுக ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் இருந்த ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம். அதெல்லாம் 2 மைனஸ் பண்ணால் அவங்க ஆட்சி பண்ணால் மட்டும் 28 வருஷம் பார்க்கும். இப்படி தான் நம்ம நினச்சது போனீங்கன்னா நம்ம அந்த காலக்கணத்தை கணிக்க முடியுங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோழர்களே, இப்போ இதை பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்கள் பகுதி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது புறஜாதிய ராஜாக்கள் வந்து இவங்களை சிறப்பிடிச்சு போகிறாங்கன்னு பார்க்கும். அதை கூட நம்ம வந்து பார்த்துடலாம். அவங்கவுங்க எவ்வளோ காலப்பதிவு பார்த்துடலாம். இதை பார்த்தா தான் நம்ம வந்துட்டு எங்கே போகணும்னா இயேசு கிறிஸ்து வரைக்கும் இல்லை நம்ம காலப்பதிவை தான் நம்ம வந்து கணிக்க போகிறோம். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வந்துட்டு நேபுகாத்நேச்சர் வந்து சிறைப்பிடிக்காரு சிதைக்கியா ராஜா காலத்தில் வந்து பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிமு வந்து 605 முதலாவது சிறை எடுப்பு பார்த்திங்கன்னா தானியேல் அவருடைய நண்பர்களை வந்துக்கிட்டு இது வந்து நேபுகாத்தினுடைய 1ஆம் வருஷம் வந்து சிறைப்பிடிச்சு போய்க்கிறாரு. வசனம் பார்த்தீங்கன்னா தானியேல் 1:1 சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு 8 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா 2வது படையெடுப்பு கிமு 597 எசேக்கியேல் மற்றும் யோயாக்கீமை வந்து சிறைப்பிடித்து செய்கிறாங்க. இது நேபுகாத்நேச்சரின் 7வது வருஷமாக இருக்குன்னு பார்க்கும். இது வந்து எரேமியா 52ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3வது படையெடுப்பில் பார்த்தீங்கன்னா கிமு 587 பார்க்கும். இதில் சிதேக்கியா ராஜாவையும் சிறைப்பிடித்து சென்றாங்க. இது நேபுகாத்நேச்சரின் 18வது வருஷம் பார்க்கும். இது வந்து எரேமியா 52ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 4வது படையெடுப்பில் பார்த்தீங்கன்னா கிமு 587 பார்க்கும். மீதி உள்ள ஜனங்களையும் சிறைப்பிடித்து சென்றார்கள். இது வந்துட்டு நேபுகாத்நேச்சரின் 23வது இது எரேமியா 52:30 சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31-34 படிச்சிங்கன்னா நேபுகாத்நேச்சரின் சொப்பனத்தினுடைய உலக ராஜ்யத்தை குறித்து அர்த்தங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ தானியேல் 7:17 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தல் 13 சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஏன்னா அதுதான் உலக ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பாபிலோன் ராஜ்யத்திலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோம சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யத்தை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார்னு பார்க்கும். அந்த காரியத்தில் எல்லாமே தானியேலுக்கு அவர் வந்து தேவன் வந்து வெளிப்படுத்தி நேபுகாத்நேச்சர் சொப்பனத்தின் மூலமாக அங்கே வந்துட்டு வெளிப்படுத்தி கொடுத்துருப்பாரு. அது வந்துட்டு தானியேல் வந்து அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்துருப்பாருன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சுக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 31 வசனம் முதல் 34 வசனம் வரை படிக்கலாம்.
தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனங்கள் 31 முதல் 34 வரை. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. இந்த தீர்க்க தரிசனம் இது வந்துட்டு சொப்பனத்து மூலமாக உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். இது வந்து நேபுகாத் நேச்சருடைய அந்த பீரியட்லேருந்து 6000 வருஷம் முடிவில் நடக்கிற அந்த விஷயம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர விஷயம் வரைக்கும் நடக்கிற சம்பவத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஸ்பெசிஃபிக்காக அந்த பாடத்தை வந்துட்டு நம்ம 100 நாள் பார்க்கலான்னு பார்க்கும். இது ஏன் நம்ம படித்தோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து உலக ராஜ்யங்களுடைய ஸ்ட்ரக்சரை குறித்து இங்கே ஒரு விளக்கம் கொடுக்குறான்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா தானியேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துலேயும் அது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வெளிப்படுத்துகிற 1:3 இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ சிங்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கம் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 17:7 அதாவது பொன்னான அந்த பாபிலோன் ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். தானியேல் 2:28 சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். படிச்சலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 38. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. அப்போ வந்து இது வந்துட்டு பாபிலோன் சாம்ராஜ்யம். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிமு 610 539 வரைக்கும் அவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 71 வருஷம் சொல்லப்பட்டு பார்க்கும். இது தானியேல் 2:38 வந்து பார்த்தோன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரடி அது பார்க்கும். கரடி பார்த்தீங்கன்னா அது எது வந்து வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். வெள்ளின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மேதியா பெர்சியத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். இவங்க வந்துட்டு கிமு 539 முதல் கிமு 302 வரைக்கும் நினைச்சாங்க. இவங்க வந்து ஆட்சி செய்கிறாங்க பார்க்கும். கிட்டத்தட்ட 217 வருஷம் நினைச்சாங்க ஆட்சி செய்கிறான்னு பார்க்கும். இது எங்கே படிக்கலாம் பார்த்தீங்கன்னா தானியேல் 5:31 படிச்சிடலாம், சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். படிச்சிடலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 31. மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேதியா பெர்சியா ராஜ்யத்தை குறித்து சொல்லப்பட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் 3வது அந்த ராஜ்யம் பார்த்தீங்கன்னா சிறுத்தைன்னு பார்க்கும். வெண்கலம் சொல்லப்பட்டிருக்கு. அது கிரேக்க சாம்ராஜ்யம் அடையாளப்படுத்து, வந்து கிரீக்கை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிமு 332 முதல் கிமு 48 வரைக்கும் இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 274 வருஷம் நினைச்சாங்க அரசாட்சி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தானியேல் 8:21 இங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். தானியேல் 8:20-21 கிரேக்க சாம்ராஜ்யம் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். படிச்சிடலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 8 வசனங்கள் 20 மற்றும் 21. நீ கண்ட 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்கு தேசத்தின் ராஜா. அதன் கண்களுக்கு நடுவே இருந்த பெரிய கொம்பு அதன் முதலாம் ராஜா. இவங்க பார்த்தீங்கன்னா மேதியா பெர்சியா இது என்ன கிரேக்க சாம்ராஜ்யத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேதியா பெர்சியாத்தை முறியடித்து அடுத்த ராஜபரத்துக்கு வந்தது பார்த்தீங்கன்னா சிறுத்தைன்னு பார்க்கும். அப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் முறியடித்தது யாருன்னா மேதியா பெர்சியா முறியடிக்குது. மேதியா பெர்சியா ராஜ்யத்தை முறியடிக்கிறது யாருன்னா கிரேக்க சாம்ராஜ்யம், கிரீக் அலெக்சாண்டர் வந்து பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வீழ்த்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெடியும் பயங்கரமான இரும்பு பருக்கள் ரோம சாம்ராஜ்யத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவங்க வந்துட்டு கிமு 48 முதல் கிபி 70 வரை எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலை ஆண்டாங்கன்னு பார்க்கும். இப்போ ஆண்டதுக்குள்ள இஸ்ரேவேலை ஆண்டது தான் இங்கே சொல்லப்படுது. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு 118 வருஷம் வரைக்கும் நினச்சிட்டாங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க எருசலேமே பார்க்கும். தானியேல் 7:7 இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை படிச்சிடலாம். தானியேலின் புஸ்தகம் அதிகாரம் 7 வசனம் 7. அதற்கு பின்பு தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாயிருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது.
அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாயிருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ரோம பேரரசை குறிக்குது. இந்த ரோம பேரரசு காலத்தில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆதாரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 70 வார தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து கிமு 458 சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தானியேல் புத்தகத்தை சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது அப்படி பார்த்தீங்கன்னா 490 நாள் அப்படி 7 வாரங்கிறது 7 49 அப்படின்னு பார்க்கும். அது வந்து 490 வருஷத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்துட்டு இது எங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா அஸ்தசாஸ்திராவின்னு வந்துக்கிட்டு அந்த காலத்தில் 76 வருஷத்தில் அங்கே சொல்லப்படும் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 458ன்னு பார்க்கும். அப்போ அதிலேருந்து வந்துட்டு 490லேருந்து 458 மைனஸ் 32 வரும். கிபி 32 வரும் பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்துட்டு கிபி 2ல் வந்துட்டு அவர் பிறந்திருக்காருன்ட்டு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 33 வருஷம் வரை அங்கே வந்துட்டு இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மறிச்சிருக்காருன்னு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 70 வாரம் தீர்க்க தரிசனம். அங்கேயும் ஒரு காலக்கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. 70 வாரத்தை தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. அது கிமு 458லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு கிபி அந்த 32 அந்த 33 வரைக்கும் முடியும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிமு 454 ஒரு காலக்கணக்கு இருக்கும் பார்க்கும். அது 70 வார தீர்க்க தரிசனம். அது இங்கே போனீங்கன்னா அதுவும் எங்கே போகிறேன்னா கிறிஸ்து பரப்பை வந்து அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுன்னு பார்க்கும். இது ஒரு காலக்கணக்காக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோனுடைய சிறை இருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு அடிமையாக இருக்கிற விஷயம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 1, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 52ஆம் அதிகாரம் 28, அதுக்கப்புறம் எரேமியா 52, 31 சிறையிருப்பை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். டேவிஸ் ரேஸோட காலக்கணக்கு பார்த்தீங்கன்னா கிமு 610 வந்து சிறையிருப்பு நேபுகாத்நேச்சர் சிறையிருப்பு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 539 வருஷம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும் அந்த விஷயங்கள். ஆனால் டேவிஸ் ரேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கிமு 562ங்கிற விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னு பார்க்கும். பாபிலோன் ராஜ்யங்களை வந்து பார்த்தீங்கன்னா 71 வருஷம் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஆட்சி செஞ்சுருக்காங்கிற விஷயத்த வேதத்துலேருந்து பார்க்க போகிறோம். நபுகோட்நேச்சர் வந்துட்டு 21 வருஷம் அவர் வந்துட்டு இஸ்ரேலில் வந்துட்டு ஆட்சி செஞ்சுருக்காரு. ஆட்சி செஞ்சுன்னா அடிமைத்தனம் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது நேபுகாத்நேச்சர் 43 வருஷம். ஆபேல் மேராதாப் அவர் 2 வருஷம். நெரிக்லஸ் வந்துக்கிட்டு 4 வருஷமும். லபாஷி மேரேதாக் அவர் வந்துட்டு பார்த்தா சில மாதங்களும். நெபோனிஸ்டஸ் வந்து 17 வருஷம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 87 தான் கூட்டுத்தொகை வருது. ஆனால் 71 வருஷம் சொல்லி நம்ம வந்துட்டு நமக்கு வந்து ஒரு காலக்கணக்கு இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்து வேதத்தில் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 87 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 87 வருஷம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மற்றவர்கள் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்காங்க. அதையும் சேர்த்து தான் 70 வருஷம் வந்துட்டு 70 வருஷத்துக்குள்ளே இந்த 87 வருஷம் வந்து இஸ்ரேல் தேசத்தை வந்து அரசாச்சிருக்கான்னு பார்க்கும். இப்போ 70 வருஷம் சொன்னாலும் அடுத்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 87 தான் வந்துட்டு இவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அரசு காலத்தில் வந்துட்டு இவங்க 4 வருஷம் வந்து ஆட் ஆகிருன்னு பார்க்கும். அவங்க கூட ஆட் ஆகிரும். ஏன்னா அங்கேருந்து ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஆட்சி காலம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலக்கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த 87 வருஷம் இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து பெர்சியா ராஜ்யம்னு பார்த்தீங்கன்னா 207 என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 207 வருஷங்கள் வந்துட்டு ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் வந்துட்டு சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா 217 வருஷம் நினச்சிறாங்க மேதிய பெர்சியங்கள் வந்து அரசாண்டானுங்கிறதான வந்து ஒரு தகவல் நினச்சது பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் இருக்குதுன்னு பார்க்கும். ஆனால் வேதத்தில் வந்து 207 தான் ஒரு விஷயம் வரணும்னு பார்க்கும். பெர்சியா ராஜா கோரைஸ் வந்துட்டு 9 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. அடிமைத்தனம் பண்ணியிருக்காரு இஸ்ரேல் ஜனங்களை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேம்பஸ்ன்னு வந்துட்டு 8 வருஷம். அதுக்கப்புறம் எஸ்மர்டிஸ் அதுக்கப்புறம் பார்ட்டியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவர் வந்து சில மாதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் தரியோ 4வது வந்து தரியோ 1 வந்துட்டு 36 வருஷம் பண்ணியிருக்காரு. அப்புறம் மேதியர் பெர்சியா ராஜாவாகிய அர்சசாஸ் வந்துட்டு 41 வருஷம் பண்ணியிருக்காரு. மேதிய நாய் தரியோ வந்து தரியோ 2வது ஒருத்தர் இருக்கார். தரியோ 2ன்னு சொல்லப்பட்டு அவர் வந்து 19 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் பெர்சியா ராஜாவாகிய வந்துட்டு அர்சசாஸ்தார் செகண்ட் சொல்லப்பட்டிருக்காரு. அவர் 46 வருஷம் அரசாண்டிருக்காரு. ஓச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8வது ஓச்சல் வந்து 21 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அரக்கோஸ் வந்துட்டு 2 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு.
அதுக்கப்புறம் வந்துட்டு மேதியனாகிய தரியு வந்துட்டு தரியு 3வது சொல்லப்பட்டிருக்கு. அவர் வந்து 4 வருஷம் வந்துட்டு அரசாட்சி பண்ணியிருக்காருன்னு பார்க்கும். இது கிட்டத்தட்ட 186ங்கிற ரெக்கார்டில் இருக்குது. ஆனால் வந்துட்டு அரசாண்ட பகுதி பார்த்தீங்கன்னா 217ங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். வேதத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க அரசாண்ட பகுதி 186ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா 217ங்கிற விஷயத்த கூட சொல்லப்படுது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 207ங்கிற விஷயமும் இங்கே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அடுத்து வந்துட்டு மேதிய பெர்சியத்தை வந்துட்டு வீழ்த்தின கிரேக்க சாம்ராஜ்யம். இது பார்த்தீங்கன்னா கிரீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து அலெக்சாண்டருடைய தந்தை பிலிப் வந்துட்டு கிமு 360 வந்துக்கிட்டு 360லேருந்து 366 கிமு 366 வரை வந்துட்டு ஆட்சி செஞ்சுருக்காரு, அடிமைத்தனம் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட 6 வருஷம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஆட்சிக்குள்ளே வராரு. தானியல் 8:22 படி இந்த 4 கொம்புகள் எலும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அலெக்சாண்டர் தளபதி இருக்கார்ல, அவர் வந்து வராருன்னு பார்ப்போம். அவங்க பார்த்திங்கன்னா 4 கொம்புகள் பார்த்திங்கன்னா 1 செலுக்கஸ், 2வது கசேண்டர், 3வது லிசிமேக்கர், 4வது டாலமி பார்க்கும். இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு கிரேக்க சாம்ராஜ்யமாக வந்துட்டு ஆட்சி செய்கிறாங்கன்னு பார்க்கும். இது வேதத்தை ரெக்கார்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை வீழ்த்திட்டு யார் வரான்னு பார்த்திங்கன்னா ரோம பேரரசு வருதுன்னு பார்க்கும். கிமு 48லேருந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வராங்க. இஸ்ரவேலர் வந்துட்டு தீத்துராயினால் கிபி 70 அதாவது தீக்கிரையாகப்படுதுன்னு பார்க்கும். கிட்டத்தட்ட 118 வருஷம் வரைக்கும் இஸ்ரவேலை வந்துட்டு ஆண்டிருக்கான்னு பார்க்கும். அந்த டைமில் தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே பிறக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசியா 7:14 ஏதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அது கிமு 686 அங்கே உரைக்கப்பட்டதுன்னு பார்க்கும். இது இந்த காலம் எப்போ நிறைவேறும் பார்த்தீங்கன்னா நம்ம கிபியில் வந்து கிபி 33 வருஷத்தில் அந்த நிறைவேறுன்னு பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஊசியாவின் குமாரனாகி யோதாவின் குமாரனாகி ஆகாஷின் 16 வருஷத்தில் யூதாயை ஆண்ட போச்சுல இந்த தீர்க்க தரிசனத்தை ஏசியா வந்துட்டு அவர் வந்து உரைக்கிறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் பார்த்தீங்கன்னா 430 வருஷம் சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அந்த 430 வருஷம் பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு ஒரு 2 காலங்கிறான ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அது எசேக்கியேலில் இருக்கும். இன்னொரு ஆதாரம் இது எங்கே வரும்னா இயேசு கிறிஸ்து வந்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் வரும் பார்க்கும். அவன்னா அந்த ஏன்னா அந்த 430 வருஷமும் என்ன பார்த்தீங்கன்னா எந்த தீர்க்க தரிசனம் இல்லை, வராத ஒரு காரியத்தை இடையல்படுத்தும் பார்க்கும். அதாவது மல்கியா தீர்க்கதரிசி அதாவது பழைய ஏற்பாடு மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் சொல்லுவாங்கள்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காலம் சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசி எது வரைக்கும் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேதிய பெர்சியர்கள் அந்த ஆண்ட காலம் வரைக்கும், அது ஆலயம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உள்ள காரியங்கள் அந்த விஷயம் வரைக்கும் இருந்துச்சு. கிரேக்க சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யக்குள்ள அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க எந்த தீர்க்கதரிசியும் இல்லைன்னு பார்க்கும். இப்போ இந்த தீர்க்கதரிசி எது வரைக்கும் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேதிய பெர்சியர்கள் இந்த காலத்தை பகுதி வரைக்கும் அந்த தீர்க்கதரிசியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 காலங்கிறான விஷயம் சொல்லப்படுது. அது கூட ஒரு தீர்க்க தரிசனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அது கூட படிச்சலாம். எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-9 அதுக்கப்புறம் 13. எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 4 முதல் 9 வரை மற்றும் 13. நீ உன் இடது பக்கமாய் ஒருக்களித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒருக்களித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ண கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். நீ எருசலேமின் முற்றுகைக்கு நேராக திருப்பிய முகமும் திறந்த புயமுமாக இருந்து அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு. இதோ நீ அதை முற்றுகை போடும் நாட்களை நிறைவேற்றும் மட்டும் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்தில் புரளக்கூடாதபடிக்கு உன்னை கயிறுகளால் கட்டுவேன். நீ கோதுமையையும் வார்கோதுமையையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் தினையையும் கம்பையும் வாங்கி அவைகளில் ஒரு பாத்திரத்தில் போட்டு அவைகளால் உனக்கு அப்பம் சுடுவாய். நீ ஒருக்களித்து படுக்கும் நாட்களுடைய இலக்கத்தின்படியே 390 நாள் அதிலெடுத்து சாப்பிடுவாயாக. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். போதும் பார்க்கும். இப்போ வந்து என்ன சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக 390
அதுக்கப்புறமா யூதா கோத்திரத்துக்காக என்ன வருதுன்னா அது ஒரு 40 வருஷம் பார்க்கும். டோட்டலாக 430 வருஷம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ வந்துட்டு 390 நாள் தான் மிக்சர் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 40 வருஷம் வந்துக்கிட்டு எந்த விதமே அங்கே சொல்லலைன்னு பார்க்கும். அப்போ என்ன செய்யறது 390 நாள் சாப்பிட்றாங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்க்கணும். இந்த 430 வருஷம்னு பார்த்தீங்கன்னா எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியை வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு கைக்குனால கெட்டி உருக்களித்து படுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்துட்டு படிச்சிருக்காரு, இங்கிட்டும் படுக்க முடியாமல் அங்கிட்டும் படுக்க முடியாமல் அங்கே வந்து அப்படி இருக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்துன்னா தீர்க்கதரிசிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவரை கெட்டி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கெட்டி போட்டிருக்குன்னா அவர் கையையும் காலையும் கெட்டி போட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ தீர்க்கதரிசிகளை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கெட்டி போட்ட ஒரு விஷயம் எப்படின்னா அவங்க வந்துட்டு தீர்க்கதரிசனம் எழுத முடியாதபடியும் அவங்க கிரியை செய்ய எழுத முடியாதபடியும் அதே மாதிரி இது தீர்க்கதரிசனங்களை நடக்க முடியாதபடியும் ஒரு 430 வருஷம் அங்கே ஒரு இரண்டா காலமாக அங்கே போகுதுன்னு பார்க்கும். அப்போ இஸ்ரவேல் இவர் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா இது பாபிலோனுக்குள்ளே வந்துட்டு சிறைப்பட்டு இருக்கிறார் எசேக்கியேல் தீர்க்கதரிசி. அவர் நினச்சது அவரை கெட்டி போடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவரை கெட்ட சொல்கிறாங்கன்னா அவராக கெட்ட முடியாது, ஒரு இஸ்ரவேலனை கூப்பிட்டு தான் கெட்டியிருப்பான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரவேலர்களுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆலயம் இதெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் கூட இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இனிமேல் இவங்க ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாமல் போயிடறாங்க. அதனால் எந்த விதமான தீர்க்கதரிசிக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்படாமல் போதும்னு பார்க்கும். இஸ்ரேல் டைமில் தான் அந்த மல்கியா தீர்க்கதரிசி வராரு. அவர் தான் கடைசி தீர்க்கதரிசி அங்கே அதாவது அந்த டைமில் இருந்தால் தான் கடைசி தீர்க்கதரிசி. அதுக்கப்புறம் எந்த தீர்க்கதரிசியும் அங்கே இல்லைங்கிறக்கான விஷயத்தை தான் சிம்பாலிக்காக இங்கே ஒரு தீர்க்கதரிசியை கையை காலையும் கட்டி போடுறதுன்னா இனி எந்த தீர்க்கதரிசனுடைய கிரியையும் நடக்க இங்கே கிடையாது, இஸ்ரவேலுக்குள்ள எந்த தீர்க்கதரிசனம் கிடையாதுங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறதுக்காக சிம்பாலிக்காக அந்த விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 390 நாள் வந்துட்டு அவங்க வந்து மிக்சர் ஃபுட்டு சாப்பிட்றான்னு பார்க்கும். அந்த மிக்சர் ஃபுட்டை என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேல் புத்திரர்கள் அவருக்குள்ளே துரத்துன்ட்டு புரஜாதிக்குள்ளே அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவாங்க. அப்படின்னா அவங்களோட அப்பங்கிறது என்னுடைய சத்தியத்தை அடையப்படுத்த சத்தியத்தை நினச்சினா பார்த்தீங்கன்னா கலப்பின சத்தியமாக அங்கே மாற்றிடுவாங்கன்னு பார்க்கும். எப்படி என்றால் இஸ்ரேவேலருக்கு ஒரு பேர் வைக்கணும்னா அவங்களுடைய வம்ச வரலாறில் தான் நிச்சயது பேர் வைக்கணும். ஆனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 அப்போஸ்தலர்களை ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பிலிப்புன்னு ஒருத்தர் வருவார். பிலிப்புன்னு சொல்லி அந்த பிலிப்புனுடைய பேர் என்ன பேர் எங்கே உள்ள பேருன்னு பார்த்தீங்கன்னா அது கிரேக்க பேர். அலெக்சாண்டர் அப்பாருடைய பேர் தான் பிலிப்புன்னு பார்க்கணும். அப்போ அவங்க பேரை எடுத்துகிறாங்க இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு தரித்து கொண்டாங்க. ஏன்னா எந்த ராஜாக்கள் பீரியடில் இருந்து அவங்க பேரை தரித்து கொண்டாங்கன்னா அந்த ராஜாவை வந்து ஃபேவர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். அப்போ அவங்களும் சலுகை பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி புரஜாதி ராஜா கூட இவங்கவுங்க கலந்துருக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். இப்படி ஒரு சூழ்நிலை பேருன்னு பார்க்கும். இப்போ இந்த தானியேல் கண்ட அந்த 430 வருஷங்கிறது எங்கேருந்து எங்கே வரைக்கும்னா அப்போ இங்கே வந்துட்டு இவர் கண்டிருக்காரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிறைப்பட்ட காலப்பகுதினா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபிலோன ராஜ்யத்தை தான் சிறைப்பட்டு போகிறாரு. அங்கே ஒரு 400 இடத்தை நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு தொகை எப்படின்னா வந்துட்டு 1000 வந்துடும் பார்க்கும். அது வந்து 4000 வருஷத்தை ஒரு டச் பண்ணுற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த தீர்க்கதரிசனம் எப்போ வந்துட்டு இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு அந்த ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நடக்க ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே 430 வருஷம் பார்த்தீங்கன்னா அப்போ 400 வருஷம் 2ஆம் காலம் 30 வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் தான் எந்த தீர்க்கதரிசி வரான்னு யோவானுங்கிறான ஒரு தீர்க்கதரிசி வரான்னு பார்க்கும். யோவான் சாணர் வந்து முதல் தீர்க்கதரிசி புதிய ஏற்பாடில் வந்து பரலோக ராஜ்யம் சமீபமாயிட்டுங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இங்கே 2ஆம் காலம் அப்போ வந்து 430 வருஷம் 2ஆம் காலம்னா எந்த தீர்க்கதரிசியும் ஒரு அனுப்பிடப்படாத ஒரு காரியத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த விஷயத்தை எங்கன்னா அது வந்துட்டு எசேக்கியேல் தீர்க்கதரிசினா நேபுகாத் நேச்சர்கிட்ட இருந்து வந்துட்டு காமிக்கான்னு பார்க்கும். இது எங்கே இது கிரீசின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் கட்டி முடிச்சதுலேருந்து அங்கே அந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அங்கே மெஸ்ஸியா அது எருசலேமில் திரும்பி இழுத்து கட்டி அதுக்கப்புறம் 70 வாரம் தீர்க்கதரிசனம் 490 நாள் அந்த வருஷம் வந்துட்டு நிறைவேற அந்த விஷயங்கள்லாம் அங்கே அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இங்கே வாரான்னு பார்க்க யாருன்னா கிமு 30 வந்து யோவான் சாணர் வராரு, அந்த தீர்க்கதரிசனம் உரைக்காரு. கிபி 31 இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கான்னு பார்க்கும். இது வந்துட்டு கிமு 5ஆம் வருஷத்தில் இங்கே தானியேல் கண்ட தீர்க்கதரிசனம் பார்க்கும். இது வந்து கிமு 604 அந்த விஷயம் பண்ணுறான்னு பார்க்கும். கடைசி தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா மல்கியா புஸ்தகத்தில் வந்துட்டு யார் வருவார்னா
யோவான் வருவாருங்கிற விஷயத்தை, அந்த 430 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி வருவாருங்கிற விஷயத்தை தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அதை கூட நம்ம படிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிச்சிடலாம். மல்கியாவின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 1. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ வந்துட்டு இந்த தானியேல் வந்துட்டு 4ஆம் அதிகாரம் பார்த்தோம்ல, அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தானியேல் கண்ட தீர்க்க தரிசனம் சொல்லி நம்ம 430 வருஷத்துக்கு குறித்து நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே கொஞ்சம் பிரோஜனமாக இருக்குன்னு பார்க்கும். இதான் சொல்கிறாரு, இதோ ஒரு தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கை தூதனமானவர் தேவனுடைய தமது ஆலயத்துக்கு தீவிரமாக வருவார். இதோ வருகிறார் என்று சொல்கிறான்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தூதனை யாருன்னா, இந்த வழியை ஆயத்தம் பண்ணுற தூதனை யாருன்னா நம்ம யோவான் ஸ்நானர் தான் பார்க்கும். இது யோவான் ஸ்நானர்கிட்டே கேட்குறாங்க, நீ தான் மெஸ்ஸியா கிறிஸ்துவான்னு கேட்க முடிச்சுல, இல்லை நான் அந்த வழியை ஆயத்தம் பண்ண வந்து ஒரு தூதன் தான்ங்கிறான்னு சொல்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏசியா தீர்க்கதரிசி கூட கிமு 686 பீரியடில் இருக்கார். அப்பவும் அவரும் வந்துட்டு யார் யோவான் ஸ்நானர் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அதாவது பள்ளங்கள் நிரப்பப்படும், வனாந்தரத்தில் ஒருத்தருடைய சத்தம் கேட்கப்படுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறார். ஒரு தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லி அவரும் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னு பார்க்கும். இதெல்லாம் வந்துட்டு 600 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சொல்லப்பட்ட விஷயந்தான். 600 + 430 அந்த பீரியடுங்களாம் பார்த்தீங்கன்னா அது எதோ எங்கே போகிறோன்னா 4000 வருஷத்தை டச் பண்ணுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். யோவான் ஸ்நானர் வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்த ஒரு படிச்சிடலாம் ஒரு வசனத்தை. அதே மல்கியா புஸ்தகத்தில் வந்து யோவான் ஸ்நானர் குறித்து சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். மல்கியா 4ஆம் அதிகாரம் 5, 6. மல்கியாவின் புஸ்தகம் அதிகாரம் 4 வசனங்கள் 5 மற்றும் 6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அப்போ எலியா தீர்க்கதரிசி யாரை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யோவான் ஸ்நானரை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் எலியா வர வேண்டும் சொல்கிறாருல, எலியா வந்தாச்சுன்னு சொல்லி நம்ம ஆண்டவராக இயேசு சொல்கிறான்னு பார்க்கும். அந்த எலியா யாரை அடையாளப்படுத்தினா யோவான் ஸ்நானரை இங்கே குறித்ததான ஒரு வார்த்தை இங்கே பொருளாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானர் பிறப்பு குறித்து சொல்ல முடியல, அந்த எலியா யோவான் ஸ்நானருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 16, 17. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 1 வசனங்கள் 16 மற்றும் 17. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். அப்போ வந்து யோவான் ஸ்நானர் கொடுத்ததான தீர்க்க தரிசனம் பார்க்கணும். அப்போ 430 வருஷம் கழித்து இங்கே ஒரு தீர்க்கதரிசி வர்றதை ஒரு அடையாளப்படுத்தும் பார்க்கணும். இது ஒரு ஆதாரமான ஒரு வசனம் பார்க்கும். இப்போ வந்து இங்கே தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த யோவான் ஸ்நானருக்கு கீழே இந்த ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 400 வருஷம்ங்கிறதான 4000 வருஷம் எதுன்னா ஆதாம் முதல் கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் 4000 வருஷம். அதுக்கப்புறம் கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் 2025 வந்துட்டு இன்னொரு 17 வருஷம் தான் இருக்குது. இதுக்கு டேவிஸ் ரைஸோட காலக்கணக்குப்படி ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் உயிர்த்தெழுதல் வர்றதுக்கும் ஒரு காலக்கணக்கு இருக்குன்னு பார்க்கும். இது கூடிய சீக்கிரத்தில் ஒரு சம்பவிக்கிற ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கும். அந்த 2042 தான் அந்த முடியுங்கிறதான விஷயத்த வந்துக்கிட்டு ஒரு தானியேல் கண்ட தீர்க்க தரிசனம் படித்தோம்ல, அதில் ஒரு விஷயம் இருக்குது. அது எப்போங்கிறான விஷயத்த நம்ம வந்து பார்த்து முடிக்கலாம்னு பார்க்கும். இவ்வளோ பொறுமையை கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.